லேய் மச்சான், இனி ஒரு தடவை இந்த மாதிரி நடந்துகிட்ட மவனை அறுத்து போட்டுருவேன். தெரியும் மச்சான். ஏப்ல உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பியா நீ? ஒரே வீட்டுக்குள்ள ஒரே குடும்பமா ஒண்ணு மண்ணுமா ஒத்துமையா இருக்கும். நமக்குள்ளேயே இருந்துகிட்டு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா எப்படி புள்ள? ஏ ஆத்தா, நான் தான் என்ன பண்ண எதுக்கு பண்ணங்கிற விவரத்தெல்லாம் சொல்லிட்டேன்ல. சும்மா என் மேல பழி போட்டுட்டு இருந்திய, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏச்சி நிறுத்துப்ல. செஞ்சிருக்கிறது ஒரு ஈன செயல். இதுல உனக்கெல்லாம் பேச்சுவேன். வெக்கமால எப்படி எல்லாம் பேசுறதுக்கு? எல்லாம் ஏண்டி இப்படி புத்தி கெட்டு போய் திரியிற? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. நான் என்னத்த சொல்லுவேன்? ஏதா என்ன அம்புட்டு பேர் இப்படி பேசிட்டு போறாங்க? எவ்வளவோ பார்த்தாச்சு, இத பார்க்க மாட்டோமா? அது சொல்லு. ஏய் பேச்சி, என்னைய அவ அசிங்கப்படுத்திட்டு போற, நான் வச்சுக்கிறேன்டி. சியா, ஒன்றும் இல்லை, ஆளாளுக்கு அமைதியா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா மேற்கொண்டு சடங்கு ஏற்பாடெல்லாம் இருக்குல்ல, அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறிய. நீங்க என்ன சொல்றீங்க பண்ணி? எனக்கு ஒன்றும் புரியல. அட சரியா போச்சு, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டில் கல்யாணம் ஆயிருக்கு, ராத்திரி முதலிரவு சடங்குக்கு ஏற்பாடு பண்ணணும்ல செய்யா, அதை பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பென்னி, கல்யாணம் எந்த மாதிரி சூழ்நிலையில் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதுக்காக நம்ம பெரியவங்களா பார்த்து என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை பண்ணாம இருந்தோம்னா ரொம்ப தப்பாயிடும்ல ஜியா. ஏன் ஜியா, உலகத்துல லட்சம் பேர் கோடி பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுல எல்லாருமே முத நாளே மனசுக்கு புடிச்சு போய் விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால. ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு நடந்துச்சே அந்த மாதிரி திடீர்னு நடக்கிற கல்யாணம்லாம் இருக்குல்ல ஜியா. அவங்கெல்லாம் நாளடைவுல சேர்ந்து வாழாம இருக்காங்க. சரியா சொன்ன சிம்பிளி. சியா, நாம ஏற்பாடு பண்றத பண்ணிடுவோம். அவங்க எப்ப சேர்ந்து வாழ முடிவு பண்றாங்களோ அப்ப சேர்ந்து வாழ்ந்துக்கட்டும். நாமளே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க 2 பேருக்கு ஆகாதுன்னு சொல்லி பிரிச்சு வச்சோம்னா அது நல்லா இருக்காதுல்ல சியா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்பதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும், அன்பு உருவாகும். 2 பேரும் எளியும் புனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கூட சேர்ந்து வாழ்வோம்னு அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் உண்டாகும். அதுக்காகத்தான் சியா நான் இதை சொல்றேன். என்னச்சியா? நெசமாதான் சொல்றீங்களா? இது ஏற்பாடு பண்ணா சரியா வருமா? எல்லாம் சரியா வரும் சியா. ஆனா மீனாட்சி சியா, தங்கச்சியை விடுங்க. அவங்களும் தெய்வானையும் இருக்கிற மனநிலைமையில இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னா அவங்க அவ்வளவு சிறப்பா எடுத்து செய்ய மாட்டாங்க. நீங்க உண்மைன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க பாத்துக்கிறோம். என்ன? ஆமாண்ணே. என்ன செய்ய யோசிக்கிறீங்க? சரி பன்னி, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். எல்லாம் நல்லதா நடக்கும் நம்புவோம். சரிங்க சியா. செம்பளி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் கடைக்கு போய் பூவு பழம் ஸ்வீட்டு அது இதுன்னு என்னென்ன தேவையா ஊராதி வாங்கி வந்துடுறேன். சரி செம்பளி, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருப்போம். இந்த வாங்கி வந்துருச்சியா. அப்புறம் சியா, நானும் உள்ள போய் ஆக வேண்டிய வேலைகள் எல்லாம் பாக்குறேன். சரி பன்னி.
அத்தை, நீங்க 2 பேரும் சாப்பிட வாங்க. நீ சாப்பிட்டு எந்திரித்தேன்னு நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். நீங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணீங்க மதனி? நாளைக்கு கிழமைன்னு பார்த்து கோயில் குளத்துக்குலாம் போய் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதானே செஞ்சிருக்கீங்க மதனி. அப்புறம் ஏன் மதனி நம்ம வீட்டுல மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? என்ன கெட்ட நேரங்காலமோ தெரியல மதனி. நம்ம வீட்டுல இப்படி ஒருத்தி கொண்டு வந்து சேர்த்திருக்கு. எப்படிப்பட்ட ஒரு வீடு, எப்படிப்பட்ட மனுஷ மக்க இருக்காக. இந்த குடும்பத்தை தழைச்சு வாழ வைக்கிற மாதிரி ஒரு மருமக வந்திருக்க வேண்டியது. அதெல்லாம் விட்டுப்புட்டு நடு வீட்டுல நின்னு பெரியவங்க கிட்ட சவடால் பேசுற மாதிரி ஒருத்தி வந்திருக்கா. இனிமே இந்த வீட்டுல இருக்கிறவங்க எப்படி நிம்மதியா வாழ போறாங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்கு மதனி. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெட்ட முகம் இருக்கு, நான் அதை உலகத்துக்கு காட்டுறேன்னு சொல்லி சொல்றாளே, எந்த அடிப்படையில இவ எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா மதனி? அவன் அப்ப குடிச்சிட்டு பண்ண தகராறுலதான் நம்ம வீட்டு அண்ணன் நம்மள பிரிஞ்சு 10 வருஷம் ஜெயில இருந்தாரு. அந்த வேதனையில இருந்து மீண்டு வந்திருக்கோன்னு நினைச்சா இப்படி ஒருத்தி நம்ம வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சு வந்திருக்காளே. இதுக்குதான் மதனி காலாகாலத்திலேயே நம்ம அழகருக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரலாம், 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா வாழட்டும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதான் 2 பேருக்கும் பொருத்தம் இல்லைன்னு ஜோசியர் சொல்லிட்டாருல. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? ஆமாடி, இப்ப வந்திருக்கிறவ அப்படியே எல்லா பொருத்தத்தோட வந்துட்டா பாரு. நீ பொருத்தத்தை பத்தி பேசுறதுக்கு 7ஆம் பொருத்தமா இப்போ ஒருத்தி வந்திருக்காளே, அதை விட என் மக என்ன தப்பா போயிருப்பா? என்ன மதனி, நான் இம்புட்டு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. என் புள்ள என் மேல இருக்கிற பாசத்தால செஞ்ச ஒரு காரியம் அவன் தலைவிதியை இப்படி புரட்டி போடும்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. அடுத்து என் புள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. வாசம்பளி சட்டப்புடன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். பூரா பிரமாமா பண்ணி போடுவான். மதனி, இவங்க 2 பேரும் என்ன ரூமுக்குள்ள பூ கூட அது இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க? என்ன நடக்குது மதனி? ஏன் மதனி, இம்புட்டு தூரம் அவ எல்லாரையும் மட்டும் மரியாதை இல்லாம சவடாலா பேசிட்டு இருக்கா. ஆனா இவங்க 2 பேரையும் பாருங்க, ஒண்ணுமே நடக்காத மாதிரி எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு மதனி? என்ன மதனி, நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? நீங்க போய் என்ன நடக்குதுன்னு விசாரிங்க மதனி. வாசம்பளி இந்த வந்து செம்பளி, நான் இந்த பூவெல்லாம் எடுத்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அங்கிட்டு இந்த பால் பழம் ஸ்வீட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற வேலையை பாரு. நான் அதையெல்லாம் எடுத்து வச்சுறேன். மாமா, என்ன மாமா நடக்குதுங்க? ஏன் மாமா, நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? வீடு என்ன நிலைமையில இருக்கு? நீங்க 2 பேரும் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவ இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சது வைக்காததுமா எல்லாரையும் எம்பிட்டு எடுத்து தெரிஞ்சு பேசுனா, மட்டும் மரியாதை இல்லாம பேசுனா, திமிர்த்தனமா நடந்துட்டு இருக்கான்னு நீங்களும் பாத்துட்டு தானே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஏற்பாடெல்லாம் அவசியமா? ஏத்தா, யாரு வீட்டுல தான் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கு சொல்லு? அதுக்காக புதுசா கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் என்னவோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணாம இருக்க முடியுமா சொல்லு? என்ன மாமா நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அதான் நியாயமா பார்த்தா வீட்டு பொம்பளை ஆளுங்க நீங்க எல்லாம் எல்லாமே சேர்ந்துதான் இந்த காரியத்தை எடுத்து செஞ்சிருக்கணும். நீங்க யாருமே இந்த மனநிலைமையிலும் இல்ல, இத பத்தி யோசிக்கிற மாதிரியும் தெரியல. அதனாலதான் நானும் செம்புலியுமா சேர்ந்து இந்த காரியத்தை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏக்கா, கோபமா இருக்க மனுஷ மக்கள் எல்லாரும் காலமெல்லாம் அப்படியேவா இருக்காங்க? கண்டிப்பா மனுஷன் மனசு மாறும்க்கா. எல்லா நாளும் கோபமா இருக்க மனுஷனும் கிடையாது, எல்லா நாளும் அன்பா இருக்க மனுஷனும் கிடையாது. கோபம் அன்பெல்லாம் மாறி மாறி தனக்கா வர. எல்லாம் நல்லபடியா மனசு மாறும்னு சொல்லி நம்புவோம்க்கா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா, நாங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாத்துக்கிறோம். இங்க பாருங்க, நீங்க பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல மாமா. சரி விடுத்தா,
ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம். ஓ அத்தா போ. செம்பிளி, நீ எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சிருமே. மதனி, அவங்க முதலியருக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க மதனி. அதுக்கு தக்கன இவங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? வாங்க மதனி, வந்து என்னன்னு கேளுங்க. என்னத்தையோ பண்ணிட்டு போகட்டும். நான் எதுலயும் தலையிடுற மாதிரி இல்ல மதனி. மதனி, அப்ப முடிஞ்சிருச்சுல்லம்மா, எல்லாமே முடிஞ்சிருச்சுல்லம்மா. ஒரே நாளே வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. நேரத்து கூட இந்த வழி வலிக்கலாம். அம்மா ஏய், போலீஸ் அடினா போலீஸ் அடி தான்டா. என்ன அடி அடிக்கிறாங்க, பொழந்துட்டாங்கடா பொழந்து. அப்பா ஏண்டா எனக்கு உடம்பெல்லாம் விட்டு வலி வலிக்குதே, உனக்கு எது வலிக்கல? ஏய் ஏய், நான் பேசுனே பதில் சொல்றேன். நீ என்ன அது எதுவும் சொன்னியா நீ? அது சரி, இது வேறயா? என்னவா என்ன சொன்ன? ஏண்டா போலீஸ் அடிச்ச அடியில உடம்பெல்லாம் பெண்டு கலந்து போச்சுன்னு சொன்னேன், கேட்கல உனக்கு? ஆமா மாப்ள, சட்டையை கட்டினா உடம்பு ஃபுல்லா வரிக்கு வரைக்கும் கோடு கூட இருக்கும்ல, அந்த மாதிரி கோடு கூட இருக்குடா. டேய், இதத்தானடா நான் அங்கிட்டு இருந்து சொன்னேன், எதுக்குடா அங்கிட்டு வந்து சொல்ல சொன்னேன்? அதான் கேக்குறியா? அது ஒண்ணும் இல்லடா, காலையில் நம்மள அடிச்சப்ப ஒரு கான்ஸ்டபிள் என்னை பாக்குறப்ப அவன் மாமனார பாக்குற மாதிரி இருக்குன்னு குடுத்தாம் பாரு செவுல்ல மொத்துன்னு, அதெல்லாம் கொய்யாம நான் குருன்னு இருக்குடா. அது சரி, அப்ப ஒரு பக்கம் ஸ்பீக்கர் அவுட்டா? ஒரு சைடு போயிருச்சு நினைக்கிறேன் எனக்கு. ஏய் மாப்பிள, என்னடா நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க, நீ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? என்னத்தடா பேச சொல்ற? இனிமே பேசி என்னடா ஆக போகுது? நான் எதுவுமே பேசுற மனநிலைமை இல்லடா மாப்பிள்ள. மாப்பிள, கீழே என்ன ஏற்பாடு ஆயிட்டு இருக்குன்னு தெரியுமில? என்ன ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செம்புலியனே கடைக்கு போய் கூட கூட பழமும் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு, பாக்கல நீயே? பூவு பழமா? டேய், என்னடா சொல்றீங்க? ஆமா மாப்ள, கீழே ஒரு ரூம்ல உனக்கும் பூங்குடிக்கு முதல்வரும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். டேய், என்ன விளாண்டுட்டு இருக்காங்களா? மனுஷன் அவன் என்ன மாதிரி நிலைமையில இருக்கும்னு தெரியாம இருக்காங்க. இவங்க யார கேட்டு முதலீடுகளா ரெடி பண்றது? எங்களுக்கு என்னடா தெரியும்? அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. நான் இன்னைக்கு ராத்திரி இல்ல, இனிமே எல்லா ராத்திரியுமே இந்த மொட்டை மாடிலாம் தூங்க போறேன். எனக்கு யாருக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. மாப்பிள, நான் உனக்கு கேட்டா கோச்சுக்க மாட்டேல? என்னடா உடம்புலாம் வலிக்குதியா? நைட் ஒரு கட்டிங் கிட்டிங்க போடுவோமா? நான் அப்படியே கடைக்கு போய் ஆனந்துறேன். டேய் ஏய், நீ ஏன்டா அவனே நொந்து போயிருக்கான், அதுல நூடுல்ஸ் வேற போடுவியா? லைட்டா போடுவோம்டா. சாரி மாப்பிள. அத்தா தென்மொழி, தென்மொழி மாமா இங்க வாத்தா. வாமா பாப்பா. சொல்லுங்க மாமா. பூங்குடி இங்க தான் இருக்கு. பின்னாடி கிணத்து பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரிதா, நீ பூங்குடியை கூட்டிட்டு போய் அழகு ரூம்ல விட்டுட்டு வந்துரு. சரிங்க மாமா. சரி சரி, போ போ. வா செம்புலி. அண்ணி, நீங்க தங்குறதுக்கு அண்ணா ரூம்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. உங்களை அங்கேயே தூங்க சொல்றாங்க, வாங்க. அண்ணி வாங்க அண்ணி, வாங்க. நீங்க இருங்க அண்ணி. இவ்ளோ பிரச்சனை நடந்தும் இதெல்லாம் வேற ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சியா, எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு சியா. அழகுறங்க மொட்டை மாடியில அவன் கூட்டாளியோட இருக்கான்னு நினைக்கிறேன்.
சரி அவங்ககிட்ட பேசிருங்க. சரி சியா. கூப்பிடுங்க. அழகரே, தம்பி அழகரே. என்ன மாமா? அங்க அழகர் இருக்காப்லையா? இங்கதான் மாமா இருக்கேன். வாங்கப்பா, கீழே வாங்கப்பா. என்ன விஷயம் மாமா? சொன்னாதான் வருவீங்களோ? அழகரை கூட்டிட்டு கீழே வாயா. இந்த வரேன் மாமா. மாப்பிள்ள உன்னை கீழே வர சொல்றாங்க, வா. என்ன விஷயம்டா? தெரியலடா, வா. காரணம் கேட்டா மாமா வயிறாரு. வாடா. வராப்புல ஜியா. என்ன மாமா? ஒண்ணும் இல்லையா, ராத்திரி 10 மணி ஆக போகுது. அதான் ரூமுக்கு போய் தூங்க சொல்லலாம்னு கூப்பிட்டேன். மாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா. நீங்க தேனுகிட்ட சொல்லி பாய் தலைவணில எடுத்துட்டு வர சொல்லுங்க. நான் என் பசங்களோட போய் மாடியிலே படுத்துக்கிறேன். என்ன அப்படி சொல்லிக்கிருக்க? ஏப்பா என்னப்பா நீ சின்ன பிள்ளைதனமா பேசிக்கிட்டு இருக்க? கல்யாணம் ஆகி போச்சு, உன் கூட்டாளிய கூட மாடியில தூங்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரூம்ல தான் போய் தூங்கணும். ரூம்ல போய் தூங்கு போ போ போ. மாமா நீங்க எதுக்கு என்னை போக சொல்றீங்க நல்லாவே எனக்கு தெரியும். எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாலலாம் ரூம்ல போய்லாம் தூங்க முடியாது மாமா. நான் என் பசங்களோட மாடியிலே போய் படுத்துக்கிறேன். என்னப்பா நீ? பெண்ணே, மாடியில எல்லாம் போய் யாரும் தூங்க கூடாது. ஒழுங்கு மரியாதை அவங்க எங்க தூங்கணுமோ அங்க போய் தூங்க சொல்லுங்க. ஏப்பா அப்பா தான் சொல்றாருல, போப்பா. அதெல்லாம் வேணாம் மாமா, நான் மாடியிலே போய் படுத்துக்கிறேன் மாமா. சொல்லி அப்பா உன் கூட ஒருத்தர் இருப்பானே, இருக்கானா? இந்ததான் இருக்கேன்ப்பா. 2 பேரும் இங்க வாங்க. அப்பா சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டப்பா. சரி, உங்க வீட்டை பார்த்து புறப்படுங்க. நாளைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது செய்தி கீதி இருந்தா சொல்லி அனுப்பேன். அதுக்கப்புறம் வாங்க. போலடா. அங்க என்ன பார்வை? ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் இல்ல. அப்ப புறப்படுங்க. அழகரு வராமியா? குட் நைட். நீ ஃபர்ஸ்ட் நைட் ரா. சாமரா ஒரு பந்தக்காரி. ஒரு பாசமா சொல்லும்போது ஓடிடுவோம். அழகர் வராமியா? வரப்பா. என்ன எதுக்காக இங்க நின்னுட்டு? போப்பா தம்பி, ரூமுக்கு போ போ. அவன் எனக்கு மகனா இருக்கணுமா இல்ல வேணாமான்னு அவனையே முடிவெடுக்க சொல்லுங்க. அழகரு போப்பா. போ. போயா? அண்ணே, அண்ணா நீ உள்ள போன. ஹலோ, என்ன பார்வை? ஏய், இந்த அலோகில எல்லாம் பேசிட்டு இருந்த நடக்கிறதே வேற பாத்துக்க. என்ன நடக்கும்? ஏய் ஏய், இந்த ஏயோங்கிறதுல என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். அதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. ஏய், அப்படிதான்டி பேசுவேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேங்கிறத ஒரே நாள்ல சொல்லிட்டா